சண்முகம் வந்து வீட்ல எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாரி வளகாப்பு பண்ண சொல்லி கேட்குறா வந்து உஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து பேஸா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனை இல்லை இப்போ எதுக்கு ஜெயா, கொஞ்ச நாள் இருக்கட்டும், தள்ளி போட்டோம் அப்படின்னோடனே என்ன உங்கள் மருமக பண்ண பிரச்சனைக்கு தள்ளி போகணுமா எல்லாமே? என் மருமகளுக்கு நான் பண்ண வேணாவா? அதனால் பண்ணி தான் தீரணும், வேறு வழி கிடையாது. அதனால் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக நல்ல நாள் பார்த்து குறித்து அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடணும். அதெல்லாம் நான் பண்ணி தான் தீர்வேன், ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஏன் ஜெயா இப்படிலாம் பண்ணுற, பாவம் இல்லை பொன்னி இப்போ இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. இப்போது என் மருமகளுக்கு செய்ய வேண்டிய வளகாப்பை நான் செஞ்சு தான் தீர்வேன், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி பொன்னியை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒப்படைக்கலாம், பொன்னி எல்லாமே வந்து பக்காவாக பார்த்து செய்வா அப்படின்னோடனே, பொன்னி இதுக்கு பொன்னி மேலே தான் எந்த தப்பு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட, இதுக்கப்புறம் இந்த வீட்டு விஷயத்தில் அவள் தலைவிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவள் இந்த வீட்டு ஆளும் கிடையாது அப்படின்றாங்க. என்ன ஜெயா இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, ஆமாம் அப்படி தான் பேசுவேன், பொன்னி வந்து செஞ்ச தப்புக்கு அவள்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே கிடையாது, நீங்கள் போனால் போதுன்னு சொல்லிட்டு சொன்னதால் விட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதுக்காக அவள் தான் இந்த வீட்டு விஷயத்தில் கலந்துக்க போயிருப்பான், இந்த ஃபங்க்ஷனில் அவளுக்கு இடமே கிடையாது, கலந்துக்கவும் கூடாது, அதுக்கான தேவையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு மருமக எல்லாருமே பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சந்திரசேகர் மனசு கஷ்டப்படுறாரு. என்ன செய்ய இப்படி பேசுகிற, நம்ம வீட்டில் பொண்ணியும் இருக்காள் இப்படிலாம் பேசுறது அப்படின்னா, அவள் இருந்தால் ஓரமாக இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் அவள் கலந்துக்கவும் முடியாது, நான் கலந்துக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. உடனே சரி இந்த ஏற்பாடெலாம் யார் பார்க்கறது, ஏன் பிரீத்தி இல்லையா? பிரீத்தி வந்து நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது, தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காது ஜெயா, அவள் கெஸ்ட்டாக தான் வந்திருக்கா, அதெல்லாம் பொன்னி ஒரு வேளை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலனா என் மருமக பிரீத்தியை தான் வந்திருப்பா, ஆனால் பொன்னி தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே, அதுக்காக நான் அவகிட்ட பொறுப்பு ஒப்படைக்க முடியாமல் இருக்க முடியாது, பிரீத்தி ரொம்ப பொறுப்பான பொண்ணு, அதனால் பிரீத்தி இங்கே பாருமா, இதுக்கு உண்டான ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் நீ தாம்மா செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. பரவாயில்ல ஆண்டி நான் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சந்திரசேகரும் வந்து சண்முகம் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வந்து மேலே போகிறாங்க. அப்போ பின்னாடி பிரீத்தியும் போகிறாங்க. ஏய் பொன்னி ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்றாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொன்னி எல்லாத்தையும் கேட்டியா, பார்த்தல ஆன்ட்டியே என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க, இப்போ அதுக்கு என்ன அப்படின்றாங்க. என்னவா நீனா அசால்ட்டாக சொல்கிற, ரொம்ப டென்ஷன் ஆவ அப்படின்னு நினச்சேன், பார்த்தா இப்படி பேசுகிற. நான் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இந்த வீட்டுக்கும் எனக்கு தான் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாத எதுக்கு பேசுகிற, சம்மந்தம் இல்லை சொன்னாலும் நீ தானே இந்த வீட்டு மருமகளாக ஆல்ரெடி இருந்த, அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லி பார்க்குறேன், பார்த்தல எல்லா பொறுப்பும் என்கிட்ட வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த வீடே என்கிட்ட தான் வந்துடும் கண்டிப்பாக, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே என்ன நடக்க போகுது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நடக்க போதா, நீ இந்த வீட்டை விட்டு போனோன்னே இந்த வீட்டு ஃபுல் கண்ட்ரோலையும் நான் தான் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படின்னோடனே பொண்ணி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ உன் விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற, நீ வந்து அவங்க பொறுப்பு ஒப்படைச்சாங்கன்னா நீ வந்து செய்யி, அதுக்காக என்கிட்ட இதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இங்கே பார் பொன்னி இதெல்லாம் சாம்பிள் தான், இதுக்கப்புறம் நிறைய இருக்குது, இந்த விசேஷம் நடக்குதில்ல இதில் நீ கலந்துக்க கூட முடியாது, ஆனால் நான் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கலந்துப்பேன், இந்த வீட்டு மருமகளான நீ கலந்துக்க முடியாது, ஆனால் நான் வந்து கெஸ்ட்டாக வந்தேன், நான் தான் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வீட்டில் உள்ளவங்களாம் என்ன மாதிரி நினைக்கிறாங்க தெரியுதா உனக்கு, வாயை மூடுறியா, தேவையில்லாத பேசினா அப்புறம் நல்லா இருக்காது, இப்போ வரைக்கும் சக்திக்கு பொண்டாட்டி நான் தான், அது எக்காரணம் கொண்டு மறையவே போகிறதில்ல, இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் நான் தான், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் எப்போ வேணான்னு சொல்லிட்டு போகிறேனோ அப்போ தான் அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகப்போகுது, அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருக்கேன், ஆனால் எல்லாரும் உன்னை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்காத, இந்த வீட்டில் உள்ளவங்க வேணால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கலாம், ஆனால் வெளி உள்ளவங்களாம் வர்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் சக்தியோட பொண்டாட்டி நான் தானும் இந்த வீட்டு மருமகளை நான் தானும் எல்லாருக்கும் தெரியும், அது தெரிஞ்சால் போதும், நீ வாயை மூடிட்டு போ அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்க, எதுவும் வேணாம்னு சொல்கிறேன், இப்போ வீட்டு மருமக சக்தியோட பொண்டாட்டின்னு சொல்கிற அப்படின்னோடனே, பின்ன உன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, எப்படா வேற ஒருத்தி வந்து அவட புருஷனை வந்து அபகரிக்கலான்னு காத்துட்ருக்க, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பொண்ணி ஓவராக பேசுகிற, ஏன் இடத்த அபகரிச்சது நீ தான், அது நீ நினச்சிட்ருக்க உன் முட்டாள்தனம், கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், நான் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன், அப்போ தெரியும் உன் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி உன்னை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி.